திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல பாதியை கூட நிறைவேற்றலன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பட்டியலிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்க அறிக்கை பெரும் பேசுபொருளாச்சு. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமா சமீபத்தில் பேசியிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக சார்பாக கொடுக்கப்பட்ட 505 தேர்தல் வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து வாக்குறுதிகள் தொடர்பான விவாதங்கள் தமிழ்நாடு அரசியல்ல சூடு பிடிச்சிருக்கு. இந்த நிலையில 2021 தேர்தல்ல திமுக முன்வைத்த வாக்குறுதிகள்ல எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கு, எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையா அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக? எதிர்க்கட்சிகள் திமுகவை விமர்சிப்பது ஏன்? வாக்குறுதிகள் தொடர்பா முதல்வர் பேசியது என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2021 தேர்தலில் திமுக கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாம இருக்கிறதா எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. குறிப்பா சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு, மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலா கொடுக்கப்படும், முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாயா உயர்த்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலன்னு எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம், கல்வி கடன் ரத்து, 100 நாள் திட்டத்தின் வேலை நாட்கள் 150 நாட்களா அதிகரிக்கப்படும், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட அறிவிப்புகளும் நிறைவேற்றப்படலன்னு குற்றம் சாட்டப்படுது. கலைஞர் உணவகம் தொடர்பாகவும் கேள்விகள் எழுப்பப்படுறத பார்க்க முடியுது. அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு டேட்டாவுடன் கைக்கணனி, தமிழக நிறுவனங்கள்ல 75% வேலைகளை தமிழர்களுக்கு வழங்க சட்டம் உள்ளிட்டவையும் நிலுவையில இருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல மத்திய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டதா இருந்தாலும் பொதுப்பட்டியல்ல இருக்க கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரது, நீட் தேர்வுல இருந்து விலக்கு பெறுவது உள்ளிட்ட வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படாம இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைக்கப்படும்னு அறிவிக்கப்பட்ட நிலையில பெட்ரோலின் விலை மட்டும் குறைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொலைக்காட்சியில நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும்னு கொடுத்த வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றலன்னு அதிமுகவினர் விமர்சிச்சு வராங்க. எதிர்க்கட்சிகள் சொல்ற மாதிரி சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாம இருக்கும் நிலையில நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் கவனிக்க வேண்டியிருக்கு. உயர்கல்வி உதவித்தொகையான மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டம், பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, அரசு பேருந்துகள்ல மகளிர் விடியல் பயணம், மாதந்தோறும் தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அரசு துறையில பெண்களுக்கு 40% ஒதுக்கீடு, நம்மை காக்கும் 48 திட்டம், திறன் மேம்பாட்டு திட்டமான நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. கலைஞர் நூலகம், கீழடி அருங்காட்சியகம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் ரத்து, 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன் ரத்து உள்ளிட்ட அறிவிப்புகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மேலும் அன்னை தமிழில் அர்ச்சனை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் உள்ளிட்ட சமூக நீதி திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே போல இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு குடமுழுக்கும் நடத்தப்பட்டிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான தோழி விடுதி, 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்திற்கான அமைச்சகம் உருவாக்கப்பட்டது உள்ளிட்ட பல விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில 2021 தேர்தலில் கொடுக்கப்பட்ட 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாவும் 116 வாக்குறுதிகள் மீதம் இருக்கிறதாவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. திமுக மற்றும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை எப்படி அரசியல் களத்துல கவனம் பெறுதோ அதே போல திமுக மற்றும் அதிமுக இடையிலான வாக்குறுதிகள் தொடர்பான விவாதங்களும் கவனம் பெற்றிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்திலையும் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாம விடப்பட்டதையும் திமுகவினர் குறிப்பிட்டு வராங்க. முக்கியமான வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றியிருக்கும் திமுக தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிற நிலையில முதல்வர் சொன்னது போல மீதமுள்ள 116 வாக்குறுதிகளை எப்போ நிறைவேற்றும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு தமிழ்நாடு அரசு தான் பதில் சொல்லணும்.